I am a guided சேனல் இந்தியன் ஆர்மி ஓடிடி சென்னையில் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கான இது. ஃபைனலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஆஃபீஸர் என்ட்ரி தான். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு 7 ஜனவரி. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 5 பிப்ரவரி 2025. நீங்களும் ரியல் அமரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் என்ட்ரியில் நீங்கள் ஓப்பன் ஆகி லெஃப்டினன்ட் ரேங்கில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அமரன் ரியல் முகுந்த் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட 2 லெவல் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து ஆகலாம். ரியல் அமரன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வேக்கன்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெக்குனால் அதுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 65 டெக்னிக்கல் அப்படின்னு வந்து டெக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான விமன் டெக் வந்து 36 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இது வந்து எஸ்எஸ்சின்னு வந்து சொல்லுவாங்க, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்து இதில் வந்து சர்வீஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இடையில வந்து நார்மலான இது போட்டுனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலே போக போக உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவலை பொறுத்து அந்த மாறும். இதில் வந்து அன்மேரிடு மேல் ஃபீமேல் 2 பேர் கிராஜுவேஷன் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து விடோ இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் டிஃபென்ஷியல் பர்சனலில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சப்போஸ் டியூட்டிலேருந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விமன் அவங்களும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் வில்வி வந்து அக்டோபர் 2025 ஃப்ரீ கமிஷன் ட்ரைனிங் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2025. எலிஜிபிளை பொறுத்தவரை நேஷனாலிட்டியை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஏஜ் லிமிட் 2 கேட்டகரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மென் ஃபீமேலுக்கு வந்து நார்மலான பர்சனுக்கு வந்து 20 to 27 கொடுத்து அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன 2 அக்டோபர் 1998 to 1 அக்டோபர் 2005 வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விடோ பர்சன், அதாவது வந்து நான் சொன்னல அவங்க ஹஸ்பண்ட் வந்து டை ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து 35 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, மிஸ்மேட்ச் செய்யணும்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்ளை சொல்லிட்டேன். ஃபைனல் இயரில் வந்து இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அரியருமே வந்து இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் செமஸ்டர் முடித்தவளாலும் ஃபைனல் இயர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து அரியர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது. இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுடைய கிராஜுவேஷனோட அந்த இதை டிசிப்ளினை மெயின் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அதை வந்து சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கிராஜுவேஷன் டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்டபிள்யூ வந்து பிடெக் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்து முடிச்சிருந்தா அதை அப்ளை பண்ணலாம். வேகன்சி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் கேட்டகரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கொடுத்து சிவில், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டெக்னாலஜி, ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்குது. இதில் நீங்கள் எதில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சிவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 75 வேக்கன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷனு, டெக்னாலஜி, இது மாதிரி ரூரல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆர்கிடெக்ட் எல்லாத்துலேயுமே வந்து தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த டிஸ்பிளேயில் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் எஸ்சி அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் அப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்து அதில் பல பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 60 வேக்கன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க. நேனோ, எம்எஸ்சி இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல், அதில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்கௌண்டன்ட் ஸ்ட்ரீமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஒரு 33 வேக்கன்சி கிட்ட வந்து அவங்க சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக எலக்ட்ரானிக்ஸு, டெலிகம்யூனிகேஷனு, ஃபைபர் ஆப்டிகல்ஸ், அதுவும் டெலிகம்யூனிகேஷன், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பலதரப்பட்ட டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 64 வேக்கன்சி கிட்ட வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுக்குறேன். லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வந்து
டவுன்லோட் பண்ணி கிளிக்காக வந்து வாட்ஸ்அப் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன். நம்மளுடைய யூடியூப் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருங்க. வேணால் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக வந்து கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமொபைல்ஸ், இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஒர்க் ஷாப் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், அப்புறம் ஏவினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கிட்டத்தட்ட 101 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆஃப் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் என்ஜின் ஸ்டீம்ஸில் வந்து பிளாஸ்டிக் டெக்கு, ரிமோட்டு சென்சிங், பிளாஸ்டிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 17 கிட்ட பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசிப்ளினில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கான இதில் வந்து சிவிலில் வந்து ஆல் ஓவராக வந்து மேலுக்கு வந்து 350 வேகன்சி இருக்குது ஆல் ஓவர் இந்தியா லெவலில். நீங்கள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ 2 லெவல் இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்புறம் மெடிக்கல் அப்படிங்கிற இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 வேகன்சி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க. ஆர்கிடெக்ட், என்வாயர்மெண்ட் பிளானிங்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எஸ்சி அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் பலதரப்பட்ட இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேனோ டெக்னாலஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி அப்படி இப்படின்னு நிறைய எழுதுறாங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு 6 வேகன்சி, டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரிவுகளில் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் வந்து ஒரு 9 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து பிஇ குவாலிஃபிகேஷன் டோட்டலாக வந்து விடோ பர்சனுக்கு வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூபிஎஸ்சியில் வந்து ஒரு வேகன்சி கிராஜுவேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரீமில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஇ டெக்கில் வந்து ஒரு வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நோட்டில் வந்து அப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து என்னென்ன விடோ பர்சன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன், உங்களுடைய வந்து சம்மோட மார்க் லிஸ்ட் இருக்குல்ல அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை வந்து ப்ரொவிஷனலாக வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து எவ்வளோ ஹை பர்சன்டேஜை வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டர் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான சென்டர்ஸ் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. நியர்பையில் உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் வச்சு கிட்டத்தட்ட சூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு அலகாபாத் யூபி, போபால், பெங்களூர் வந்து கர்நாடகா, ஜவால் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் உங்களுக்கு நியர்பை எதில் இருக்கோ அதில் வந்து அலாட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயிலுக்கு அது எஸ்எம்எஸ்க்கு அலாட் வந்து பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் ஆஃப் 2 லெவல், அதாவது 2 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் தர் ஆர் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 நாள் கிட்ட இந்த செலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிள் ஆஃப் டேரக்ஷன் ரெக்கமெண்ட் வெப்சைட் வந்து www.joinindianarmynet.in வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்டேட் 2க்கான இது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் எஸ்எஸ்பி வந்து டிக்ளேர் மெடிக்கல் வந்து ஃபிட் ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாயின் கார்டு வந்து இஷ்யூ பண்ணி வந்துருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமும் எதில் விசிட் பண்ணால் www.joinindianarmy மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அதில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கங்க என்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் கமிஷனில் வந்து கிராண்ட் ஆஃப் கமிஷன், கன்ஃபர்மேஷன், ஷார்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 49 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொன்னாங்க. நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து சென்னை, ஊட்டியில் தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது அந்தந்த ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு ஆஃபீஸர் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங்கில் எவ்வளோ வந்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 16,160 ரூபா ப்ளஸ் வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ரேங்கிங் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குள்ள வந்து எத்தனை வருஷத்துக்கு வராலும் நீங்கள் வந்து இந்த அப்கிரேட் ஆகிய ப்ரொமோஷன் கிரேடை வந்து தனியாகவே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வருஷம் வந்து கவர்மெண்ட் கமிஷன் வந்து கேப்டன், லெஃப்டினன்ட் ரேங்க்லாம் உள்ளே போவீங்க. அப்புறம் கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பலதரப்பட்டவ இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா இது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்டினன்ட் ரேங்கில் வந்து உங்களுக்கு லெவல் 10ல் வந்து 56,100லேருந்து 1,76,500
500 வரை இருக்கும். அதுக்கப்புறம் கேப்டன், மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரொமோஷன் லெவலுக்கு ஏற்றப்பல உங்களுடைய சேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் மிலிட்ரி சர்வீஸ் பேல்னு சொல்லிட்டு அதில் ஒரு 15,000 ஃபிக்ஸடாக வந்து பர் மந்த்துக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லெஃப்டினன்ட் இதில் வந்து ஃபிக்ஸட் ஸ்டைபண்ட் வந்து காலேஜ் ஒரு 56,500 டு கிராஜுவேட் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், பேராரிசூர் அலவன்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் அலவன்ஸ், டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹை அண்ட் மீடியம் என்னென்ன ரிஸ்கில் பொறுத்து, ரிஸ்க் ஏரியாவை பொறுத்து தனியாக சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் அலவன்ஸ் வந்து தனியாக ஒரு 20,000 வந்து வருஷத்துக்கு வந்து கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேஷன் கிட் வந்து வேறு ஏதாவது ஃபீல்டு ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து ஹை டிடி சிட்டியை பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் அதர் பிளேஸை பொறுத்து உங்களுக்கான அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன் அலவன்ஸ் வந்து பர் மந்த்துக்கு வந்து 2,250 ரூபா வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. 2 எல்டர்ஸ் வந்து சார். அப்புறம் ஹாஸ்டல் சபார்டினேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ்னு சொல்லி அதுக்கு ஒரு வந்து 10 இது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 crore அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்சூர் பண்ணி கொடுப்பாங்க. ஹவு டு அப்ளை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி நெக்ட் அப்படின்னு வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆஃபீஸர் என்ட்ரி லாகின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் போய்ட்டு அப்ளை நான் கொடுத்தினா அப்ளையர் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக இருக்கும். உங்களுடைய அந்த டாக்குமெண்டேஷன், ஆதார் கார்டெலாம் கொடுத்து உங்களுக்கு கிராஜுவேஷன் அதெல்லாம் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவு நான் முன்னாடி சொல்லிட்டேன், February 5 லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரியல் அமரனா, ரியல் மூந்த் வரராஜன் ஆக முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.